ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நெல்சன் பாய். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஏகே, அதாவது அஜித் குமார் அவருடைய விடாமுயற்சி டீசர் வெளியிட்டிருக்காங்க. நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இல்லைனா ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஒரு கான்டென்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை பற்றி நமக்கு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும்னு தோணும். பட் இந்த விடாமுயற்சி டீசர் இவ்வளோ நாட்கள் கழித்து நிறையா விதமான ஒரு மீடியா ஹசிலுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸ், ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு அஜித்தை பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாருக்குமே அஜித்தை நல்லாவே தெரியும். அஜித்துக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சைஸ், அந்த மார்க்கெட் கேப் அப்படின்பாங்க, அது ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ அது ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா ரேஞ்சில் இருக்கக்கூடிய அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே கிட்டத்தட்ட ரொம்பவே ரொம்பவே அதிகம். இஸ் ஒன் அமங் த டாப் ஸ்டார் இன் இந்தியா. ஈவன் இன் இந்தியா, அஜித் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் அமங் த டாப் ஸ்டார். ஸோ எதுக்காக இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு ஆக்டருக்கு ஒரு மூவி எடுக்கும் போது ரொம்ப பார்த்து எடுக்கணும். அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரஜினி எடுக்கலாம், கமல் எடுக்கலாம், ஹூஎவர் இட் மேபி. ஒரு மூவி எடுத்தால் அது ஹிட் ஆகணுமா வேணாமான்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, காமன் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்புமே அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நல்லபடியாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அந்த அளவுக்கு இந்த டீசர் பார்க்கும் போது பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் அடிக்கடி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, இயக்குனரோட படைப்பாக தான் நான் இந்த ஒரு விடாமுயற்சியை பார்க்குறேன். நிறைய பேர் சொன்னாங்க இது பிரேக் டவுனோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட் மூவி, அதோட அஃபிஷியல் ரீமேக் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதை நம்ம ஒரு ரீமேக்காவோ, இதை ஒரு இன்னொரு மூவியோட கன்வர்ஷனாக நம்ம பார்க்காம, இது அஜித்தோட ஒரு மூவி, அந்த இயக்குனரோட ஒரு படைப்பு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டிங்கிறது யார் வேணாலும் கொண்டு வரலாம். பட் ஒரு அட்டென்ஷன் கிராபிங்கிறது எல்லாராலையும் கொண்டு வர முடியாது. ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஹாவ் இம்ப்ளிமெண்டட் அ லாட் ஆஃப் கேமரா டெக்னிக்ஸ். அது அந்த டீசர் பார்க்கும் போதே ரொம்ப ரசித்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேமரா டெக்னிக்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ உண்மையை சொல்லணும்னா, என்னை பொறுத்த மட்டும் படம் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆவலோட, ஒரு ஏக்கம், ஒரு மூவி, இந்த மூவி அடுத்த லெவல் போனால் எப்படி இருக்கும், இதை எப்படி கொண்டு போவாங்க, இதில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஏக்கங்களோடு நம்ம இந்த மூவியை பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு த்ரில்லராக பார்க்க தேவையில்லை, ஒரு ஆக்ஷனாக பார்க்க தேவையில்லை. ஒரு ட்ராமேட்டிக் ஆடியன்ஸுக்கு கூட இது ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ பேசிக்காக சொல்லப்போனால், நான் அஜித் ஃபேன் கிடையாது, நான் விஜய் ஃபேன் கிடையாது, நான் தனுஷ் இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. பேசிக்காக சொல்லப்போனால் நான் எல்லா படங்களையும் பார்ப்பேன், எல்லா படங்களையும் ரசிப்பேன். சப்போஸ் எனக்கு ஒரு படம் பிடிக்கலை அப்படின்னா அதை நான் எல்லாரும் மாதிரி கழுவிலாம் ஊற்ற மாட்டேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது
நான் இந்த ஒரு டீசரை காலையில் பார்த்துட்டு நான் உண்மையிலேயே சொல்கிறேன், மெர்சல் ஆயிட்டேங்க. சத்தியமாக சொல்கிறேன், மெர்சல் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு பக்காவான டீசர். சரி, ஏதாச்சும் ஒரு படைப்பை பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டென்ட்டை பார்க்கும்போது நம்மளால் குறை சொல்லணும், ரிவ்யூ கொடுக்கணும்னா குறை சொல்லணும்னு தோணும். இதை நீங்கள் ரிவ்யூவே நினைக்காதீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த டீசரை பார்த்த உடனே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இது. பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பிடிச்சிருக்கு. அந்த டீச்சரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. பட் மற்றபடி பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் வரலாம் போக போக. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நாட்கள் வந்து விடாமுயற்சிக்காக அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் சினிமா வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு படைப்பை கொண்டு வரதுக்காக இயக்குனர், அந்த படக்குழு, கேமராமேன், முக்கியமாக கதாநாயகனும் ரொம்ப முக்கியம். ஸோ கதாநாயகனை அழகாக காமிக்கிறதை விட கதாநாயகனோட நடிக்கிறவங்களையும் முக்கியத்துவத்தோடு காமிக்கிறது தான் அந்த கதையோட அம்சமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கதை அந்த அளவுக்கு ஒரு பெக்யூலியராக, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கதையோட ஒரு தன்மையும் இருக்கும், அங்கே நடிக்கிறவங்களோட முக்கியத்துவமும் இருக்கும், கதாநாயகனோட அந்த வசீகரமான ஒரு நடிப்பும் இருக்கும். ஸோ நான் பார்த்து சமீபத்தில் ரசித்த ஒரு டீசர் இது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நிறையா ஹாலிவுட் மூவிஸ் வந்து பார்ப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் பெட்டர் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் எடுக்க ஆரம்பித்தா நம்மளுடைய லெவல் ஆஃப் வாட்சிங், ஆடியன்ஸோட லெவல் ஆஃப் வாட்சிங்கை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறேன். கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து அஜித் மூவி அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்லணும்னா பில்லா 2. இன்றைக்குமே திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய வந்து படம். மங்காத்தாவும் ரொம்ப பிடிக்கும். பட் பில்லா 2ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம். அதில் வந்து அஜித்தை ஒரு வேற ஒரு லெவலாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பம் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். See you all.